வாராகி அம்மனே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ இந்த பச்சை கற்பூரத்துக்கும் பண வரவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்க. இந்த பச்சை கற்பூரமும் நம்ம சாதாரணமாக கோவிலில் கொண்டு போய் நீங்கள் ஏற்றுறீங்களா, சூடம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கற்பூரத்துக்கும் சூடத்துக்கு என்ன வித்தியாசம், முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பலனை பின்னாடி போவோம். ஓம் நம சிவாய. இந்த சூடம் அப்படிங்கிறது என்னென்னா முழுக்க முழுக்க கெமிக்கல் கலந்தது. அதாவது அது சீக்கிரமாக எரிகிறதுக்காக அந்த ஒரு கெமிக்கலை அதில் சேர்ப்பாங்க. அது தைமல்னு நினைக்கிறேன். அந்த அந்த கெமிக்கலை கலந்தால் தான் அது என்ன செய்யுன்னா டக்குன்னு உடனே பிடிக்கும். அப்போ அந்த இது கலந்தது தான் சூடம்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி அது நிறையா கோயில்களில் எரிக்கக்கூடாது, விளக்கு மட்டும்தான் பொருத்தணும், வேறு எந்த சூடமும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இப்போ கட்டாயப்படுத்தினதுனால இப்போ பெரும்பாலும் யாரும் வீட்டில் மட்டும்தான் சூடம் பயன்படுத்துகிறீங்க. பெரும்பாலும் கோயில்கள் ஸ்தலங்களில் பெரும்பாலும் யாரும் சூடமே ஏற்றுறதில்ல, இப்போ விளக்கு தான் ஏற்றுறாங்க. ஆனால் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பச்சை கற்பூரத்துக்குள்ளே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். 108 விதமான பொருள்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள்னு சொல்லி மகாலட்சுமி வாசம் செய்கிற அந்த லிஸ்ட்டில் பச்சை கற்பூரம் இருக்குது. இது மாதிரி லவங்கம், வில்வம், கிராம்பு, இது லவங்கப்பட்டை, இது மாதிரி நிறைய பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அதில் இந்த பச்சை கற்பூரத்துலேயும் வாசம் செய்கிறாள். இந்த மற்ற பொருட்களுக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு என்ன அப்படின்னா, அது கடைசி வரைக்குமே எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அந்த சாம்பல் கூட அந்த இடத்துல இருக்காது. ஆனால் நீங்கள் சூடம் ஏற்றுனீங்கன்னா அந்த இடத்துல கருப்பாக ஒரு கரி வந்துடும், கரி இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இதை நான் சொல்ல வேண்டியதில்லை. சூடத்துக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எந்த ஒரு பொருள் எரிஞ்சாலும் அது கடைசியாக சாம்பலாக மிச்சம் இருக்கும். ஆனால் பச்சை கற்பூரத்தில் சாம்பல் கூட இருக்காது, ஆவியாக கரைஞ்சி போயிடும். அப்போ இந்த பச்சை கற்பூரம் இப்போ எப்படி பணம் வந்தால் பாக்கெட்டில் இருந்தால் பணம், வெளியே போயிட்டால் நமக்கு அதுக்கு சொந்தம் இல்லை. அப்போ என்ன ஆகுது, அதே மெத்தடு தான். நமக்கு பண வசியம் வரணும்னா, பாக்கெட் நிறையணும்னா, இந்த பச்சை கற்பூரத்தை நாம் எரித்தோம் அப்படின்னா, இந்த எரிக்கும்போது அது எப்படி அது முழுசாக காற்றுல பறந்து போய் கரைஞ்சி போகுதோ, அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளையும், மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் என்ன செய்யும், இந்த பச்சை கற்பூரம் வசியம் பண்ணும். அதாவது ஈர்க்கும். அதே பச்சை கற்பூரம் இன்னொரு வேலையும் செய்யும். என்ன வேலை செய்யும் அப்படின்னா, பணத்தை ஈர்க்கும். இப்போ நான் எம்டி பாக்கெட்டுக்காரனே எத்தனை மகாலட்சுமி மந்திரத்தை சொன்னாலும் ஒரு பைசா கூட அவனுக்கு வராது. காரணம் என்ன, அவங்ககிட்ட பணம் இல்லை. ஆனால் ₹1 பையில் வச்சுக்கிட்டு இதே மந்திரத்தை அவன் சொன்னான்னா இந்த பாக்கெட்டில் இருக்கிற பணம் ஈர்க்கும். காசு வா வா வான்னு கூப்பிடும். அப்போ பணம்தான் பணத்தை ஈர்க்கும். அப்போ பணம் இல்லாதவன் கையில் பணம் வராது. அதனால தான் நிறையா பேர் தரித்திரியம் முடிச்சு போய் ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு தெரியாமல் பார்த்தீங்களா, அடுத்த நிமிஷமே அந்த காசை கொண்டு போய் கொடுத்துட்டு அதை ஏதாவது தண்ணி அடிப்பான், மட்டன் சாப்பிடுவான், என்னத்தையோ ஒரு விஷயத்தில் தின்னுட்டு காலி பண்ணிடுவான். என்றைக்குமே அவனுக்கு அந்த தரித்திரியம் நிறைக்கும். ஆனால் பச்சை கற்பூரத்தை பொறுத்தளவில் தரித்திரியம் இல்லை, பொருளாதாரத்தை பெருக்கும். எதெல்லாம் பெருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ எனக்கு நிறையா வீடு வேணும், பெருக்கிங்க. நிறையா சொத்து வேணும், பெருக்கிக்கிங்க. நான் என் பிள்ளைக்கு குழந்தை வேணும், வாழ வைங்க. இப்படி எதையெல்லாம் நாம் பெருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு பூரா இந்த பச்சை கற்பூரத்தை நினச்சி மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம், முருகன் மந்திரம் சொல்லலாம், சிவ மந்திரம் சொல்லலாம், பார்வதி மந்திரம் சொல்லலாம், சரஸ்வதி மந்திரம் சொல்லலாம். கல்விக்கு அதிதேவதையான சரஸ்வதி, என் பிள்ளைக்கு படிப்பு வேணும், இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றுங்க. அந்த மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன், அதில் என்னென்ன கெட்ட விஷயங்களுக்கு அதை பூரா இது எடுத்துருது. அப்போ தீய சக்திகளை நம்முடைய இருக்கும் இடத்துலேருந்து விரட்டக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. அது எப்படி இல்லாமல் போச்சோ அது மாதிரி நம்முடைய கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள்,
கெட்ட நோக்கங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்து தூர எறிகிறதுக்கு இந்த பச்சை கற்பூரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரங்களில் தவறாமல் நீங்கள் வீட்டு வாசலில் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டை தேடி வர்றது மட்டும் இல்லை, வீட்டிலேயே குடியிருப்பாள். பச்சை கற்பூரத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. பைசா எப்போயுமே நிறைஞ்சிருக்கும். யாருக்காசோ பாக்கெட் நிறைய பணம் இருக்கும், மன நிறைவாக இருப்பீங்க, மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இதை வளமாக நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் நல்லா இருங்க. நல்லதே நடக்கும், அது நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.